சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வணங்குவோர் புமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீவ்ஸ். சாரு, எஸ், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எஸ். ஆனா அது வந்து நேத்தே முடிஞ்சிருச்சு. நேத்து முடிஞ்சா என்ன, எல்லா நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான், ஒவ்வொரு நாளும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். பட் நீங்க சொல்லியிருந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்டோடைய முதல் சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் சண்டேன்னு சொல்ல நான் சொல்லிட்டா சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னாவே வந்து ஜாலியா லீவ் எடுக்கணும்ல, அதுக்காக சண்டே வச்சிருக்காங்க. மேபி வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டே மட்டும் தான் பார்க்க முடியும்ன்றதுனால கூட சண்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடலாம். என்ன வயசாயிருச்சு வேலை ஃபீலிங் அந்த மாதிரி பேசினு இந்த வரலாறு யோசிச்சு பாக்குறத விட ஆக்சுவலா சொன்ன மாதிரி வந்து வயசாயிருச்சு எல்லாருக்குமே. முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இல்ல இந்த சைடு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் வந்து கட்டிப்பேன். நான் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வாங்கிட்டு போவேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி பிரிச்சு எல்லாருக்கும் கட்டுவேன். வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் நாங்க கை கொடுத்துறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஷிப் டே கை ஞாபகப்படுத்திட்டாங்கல்ல. ப்ரோகிராம் இல்ல ஒரு எவ்வளவு அழகா உங்களுக்கு பில்டப் இல்ல பாஸ், நீங்க கொடுங்க ப்ரோகிராமே 22 நிமிஷம் 18 நிமிஷம் நீங்க பேசி 4 நிமிஷம் தான் எங்களுக்கு காமிப்பிங்க போல இருக்கு. இல்ல நாங்க ஆரம்பத்துல நாங்க பேசிக்கலாம், அதுக்கப்புறம் எங்களுக்கு பேச இடம் கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி நாங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி பயங்கரம் இல்ல, அதிபயங்கரமான 2 பேர் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அறிமுகம்ன்றது தேவையே இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். சிலரை வந்து பார்த்த உடனே வந்து இல்ல ஆஹா பயங்கரமா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சிலரை பார்த்த உடனே பயங்கரமா பாடுறாங்கப்பா அப்படின்னு இருக்கும். சிலரை பார்த்த உடனே பயங்கரமா ஆடுறாங்கப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா வெகு சிலரை மட்டும் பார்த்தா மட்டும் தான் அப்பா இவங்கள மாதிரிலாம் காமெடி பண்ணவே முடியாதுப்பா. ஏன்னா பிகாஸ் காமெடி இஸ் a serious game அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காமெடி பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னுவாங்க. ஆனா அந்த கஷ்டமான விஷயத்த ரொம்ப இஷ்டமா எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 நண்பர்கள் முல்லை அண்ட் கோதண்டம் அண்ணன். வணக்கம். வணக்கத்துல என்ன ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி அவ்வளவு சரளமா பேசுறீங்க. அஸ்வத் சாரு இல்ல எல்லாத்தையும் வந்து கத்துக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். பின்றீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கத்துக்கலாம்னு இருக்கோம், காமெடியை கத்துக்கலாம்னு இருக்கோம், இன்னும் பல விஷயங்களை கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஏன்னா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண எங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்க. 2 பேரும் ஒரே ஒன்னா இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் சிங்க். சரி நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுடைய நட்பு ஆரம்பிச்சது? எவ்வளவு வருஷமான நட்பு இது? எங்க 2 பேருக்குள்ள நட்பு என்னன்னு குறைந்தபட்சம் 19 வருஷமா எங்களுடைய நட்பு. குறைஞ்சபட்சம் 19 இல்ல 19 வருஷம். அதை அப்படி சொல்லாம 19 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப். அதான் ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு ரவுண்ட் ஃபிகரா சொல்லுவாங்க. 19 வந்து ஒரு ரவுண்டா இல்லையா, அதனால ஒரு டவுட். அது ரவுண்டும் அவ்வளோ விரும்புறதில்ல, நாங்கள் ஃபிகரையும் அவ்வளோ விரும்புறோம். அதனால நான் ஒரு 19 வருஷம் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆமாம், சிறப்பு. நண்பர்கள் தினத்தன்னைக்கு எங்களை பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். சன் டிவிக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள். சூப்பர். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, எங்கே சந்திச்சிங்க, எப்படி உங்களுடைய நட்பு அழகாக மலர்ந்தது? அது சொன்னால் கண்டிப்பாக சேனல் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 40 இன்டர்வியூவில் இதே தான் சொன்னாங்க. எல்லாம் கேட்குது எப்போ சேர்ந்தீங்கன்னு. அதை விட நான் ஒன்லைனில் சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலில் அவர் ஒரு ப்ரோக்ராம், நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஹிட்டாக போச்சு. 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. பண்ண ஒரு 4 இயர்ஸ் போச்சு. அது வந்து நட்பு தொடர்ந்தது. அதுக்கப்புறம் எல்லா சேட்டலைட் டிவிலையும் இப்போ மூவி லெவலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் எங்களது ஒன்று சேர்த்த ஒரு விஷயங்கள். சூப்பர் சூப்பர். ஸோ ஜென்ரலாகவே இப்போ வந்து ஏதாவது 2 கிரியேட்டிவ் பீப்புள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட வந்து ஒத்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேருமே காமெடியில் கலக்குன்னு கலக்குறீங்க. ஸோ 2 பேருமே கிரியேட்டிவ் பிரெயின்ஸ். அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ள இந்த நட்பு வந்து தொடர்ந்து இத்தனை வருஷமாக வந்து இருந்துட்டு இருக்குல்ல, ஸோ எப்படி இதுக்கு சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்திருக்கா, இல்லைனா அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னப்பா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுவீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தொடரணும், ஏன் இவ்வளோ நாளாக லாங்காக வருதுன்னு கேட்குறீங்களா? அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிற 2 பேருக்குள்ள ஒரு பரஸ்பரம் தான். சண்டை வர்றதுக்கு மெயின் 2 ரீசன் இருக்குது. அந்த 2 ரீசனை நம்ம எடுத்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறோம்னா ஜென்மத்துக்கும் சண்டை வராது. ஓகே. ஒன்று வந்து பண விஷயம். கரெக்ட். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளும் என்ன ப்ரோக்ராம் எங்கே போனாலும் எங்கே நடித்தாலும் எது பண்ணாலும் எங்கள் 2 பேருக்கும் பக்காவான ஷேரிங் தான். ஓகே. அமௌண்ட் எவ்வளோ செலவாதோ மீதி அது 25 பைசா பேலன்ஸ் இருந்தால் கூட 2 பேருக்கும் 12 பைசா பிரிப்போம், அந்த ரேஞ்சு. ஓகே. இன்னொன்று ஈகோ கிளாஷ் ஆகக்கூடாது. ஸோ எங்கிட்ட வந்து பேசுகிறவங்களாம் முல்லை நீ தான் ஏன் சூப்பராக டைலாக் பேச, நீ நல்லா நடிக்கிறியா, அவன் கோதண்டம் ஒன்லி ரியாக்ஷன் பண்ணுவாரியா அப்படின்னு சொல்லுவான் எங்கிட்ட. அதை நான் தலையில் ஏற்றிக்கூடாது. இவங்கிட்ட போவான், கோதண்டம் மச்சி நீ தாண்டா சூப்பராக, அவன் யார் வேணாலும் டைலாக் பேசலாண்டா, ஆனால் உன்னோட ரியாக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு இவனை ஏற்றுவான். 2 பேரும் என்ன புகழ்ந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லா இருப்போம். ஸோ யாரையும் மனசுக்குள்ளே ஏற்றி பெரிய ஆள் நினச்சக்கூடாது. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள யாரும் பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் 2 பேருமே ஒன்று. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக ஜென்ரலாகவே இந்த காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா
நமக்கு எல்லாருக்கும் காமெடியில ஒரு காம்போ அப்படின்னா டக்குன்னு வந்து கவுண்டமணி செந்தில் சார் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்திபன் சார், வடிவேலு சாரோடைய காமெடி காம்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காம்பினேஷன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுறதுன்றதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ரேரா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பார்க்கும்போது முல்லை கோதண்டம் அப்படின்ற அந்த காம்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது உங்க 2 பேருக்கு வந்து அது தோணிடுச்சா, ஓகே இனிமேல் நம்ம 2 பேர் சேர்ந்தே பயணிக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு காம்போவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல எங்கேயாவது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராக்கா இருக்கு, ஏன்னா உங்க ஸ்டைல் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கும், உங்க ஸ்டைல் வேறையா இருக்கும், அந்த மாதிரி தனியா பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்திருக்கா? அப்படி கிடையாது. இது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். ஏன்னா எங்களை விட நல்ல டேலண்டான இருக்கவங்களாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துலாம் பண்ணியிருக்காங்க. பட்டு காட் கிரேஸ் மக்கள் மனசில் முல்லை கோதண்டன் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறது நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் பண்ண காம்போ எல்லாமே இது வரைக்கும் ஒரு பிளாஸ்டாக போடுறது உண்மை. ஆனால் என்னென்னா இப்போ எங்களே கேட்குற நீங்கள் கேட்ட கொஸ்டின் நிறைய பேருக்கு ஏன் 2 பேரும் இப்போ சேர்ந்து பண்ணல அப்படி, அது சண்டையானு கேட்க மாட்டேன், ஏன் இப்போ சேர்ந்து பண்ணல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இப்போ சினிமாவில் என்ன கேட்குறாங்கன்னா 2.25 மணி நேரத்தில் படம் முடிக்கணும், இப்போ காமெடி ட்ராக்குன்னு ஒன்று வைக்க முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு வாத்தியார் கேரக்டர் இருக்குது, அப்போ முல்லை கரெக்டாக ஆப்டாக இருப்பார் அவரை கூப்பிட்றதும், இதில் ஒரு குடிகார கேரக்டர் இருக்குது கோதண்டன் கரெக்டாக இருப்பான்றதோ கூப்பிடும்போது நம்ம போயிட்டு நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம், நாங்கள் அப்படியாப்பட்ட நட்புன்னு வச்சுக்க 2 பேரும் போங்க பண்ணுவாங்க. அதனால இப்போ கொஞ்சம் அந்த ட்ராக் மாறுற மாதிரி இருக்குது, ஆக்சுவலி மாறல. பட் ஆனாலும் இன்னுமே என்னதான் நீங்க வந்து தனியா வந்து ஒரு படத்துல நீங்க தனியா ஒரு படத்துல நடிச்சிருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து இல்ல முல்லை கோதண்டம் பாருங்கப்பா அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. சோ அதுவே ஒரு பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். இப்போ டைட்டில் கார்டே முல்லை கோதண்டம் போட்டுறாங்க. ஒருத்தர் நடிச்சு நான் நடிச்சிருந்தாலும் முல்லை கோதண்டம் போடுறாங்க, இவன் நடிச்சாலும் முல்லை கோதண்டம் போட்டுறாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, ஆனா உங்களுக்கும் சேர்த்து பேர் வரும். ஆனா பேமெண்ட் நான் பண்ணிட்டு இவன் பேமெண்ட் வாங்கிட்டு போனா என்ன பண்றது? கொடுங்க, இது நல்ல பாயிண்ட். நீங்க தானே சொல்லுங்க. அதாவது 25 பைசா வாங்கினா கூட 12 கால் தப்பா சொல்ற 12 பைசா சரி ஓகே கணக்குல நான் கொஞ்சம் வீக், அதனால என்ன 12 பைசா அப்படின்னு சொல்லி சரி பாதியா பிரிப்பேன். பரிசு வந்தால் நான் வாங்கி கொள்கிறேன், வேற ஏதாவது இவர் லோன் வாங்கி போயிட்டு நான் கட்டணுமா? என்னங்க இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்கோ? ஓகே ஓகே. அவர் யாரையாவது கையை பிடிச்சி கேட்டா இழுத்துட்டா இவரை வந்து உள்ள போட்டுறாங்களாம் எப்படி? தெய்வமே, அந்த மாதிரி பக்கம்லாம் நாங்க போகாத ஆளுங்க. இதுவரை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னும் நண்பர்கள் ஒன்னா இருக்குது. இன்னொரு காரணம் சொல்லிட்டுமா, நல்லா ஞாபகப்படுத்துங்க. சொல்லுங்க. ஆல்கஹால் பழக்கம் எங்களுக்கு அறவே கிடையாது. வெரி குட், வண்டர்ஃபுல். அதில் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து இந்த 7 o'clock மேலே மீட் பண்ணுற டீமில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். சூப்பர். எப்போ எங்களையும் அனுப்பிச்சிருவாங்க அவங்க தலைவர், நீங்கள் இதுக்கு செட் ஆக மாட்டேங்க போங்கன்ற. இது காமெடி இல்லை, சீரியஸா நம்ப மாட்டீங்களா? நான் சத்தியமா நம்புவேன். நம்பணும். உண்மையிலேயே ஆல்கஹால் பிரச்சனை எங்களுக்கு, அதனாலேயே இன்னும் நட்பு தொடருது. அது இப்படி பழக்கமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா பேசுறது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய, எஸ்பெஷலி நீங்க குடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பேட்டி கொஞ்சம் லைட்டா தெரியாமல் நாங்கள்லாம் நிறைய டிவியில் பண்ணியிருந்தா கூட போதையில் கூட தப்பான வார்த்தைலாம் விடும். சாரி மேடம், பிரதர் நீங்கள் கண்டினியூ பண்ணி அவ்வளோதான். ஒரு உடனே காலாகாலமா 7 மணிக்கு மேல உட்கார்றோம் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. சரி, ஆனா ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு தோணுது. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டோட வந்து நீங்க சேர்றீங்க, ஓகேவா? சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றீங்க, அப்ப என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? லிக்கர் சாப்பிட்டா இதுதான் முதல் முறை, ஓகே, அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த பாடி லாங்குவேஜ்லாம்? வாங்க ஃப்ரெண்ட், நல்லா இருக்குங்களா? தப்பா என்னை யாரும் உங்களுக்கு தெரியாது, நானே சொல்லிடுறேன். நிறைய நிகழ்ச்சியில் தப்பா இன்னும் ஒரே 2 பேர் சாப்பிடணும். நான் வாங்கி தரேன் ஃப்ரெண்ட், நான் வாங்கி தரேன். இப்போ நீ வாங்கி கொடு, அப்புறம் நான் வாங்கி தரேன். ஒயின் ஷாப்புக்கு போனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்கும். இதே லைப்ரரி போனால் கொஞ்சம் பிரதர் நான் படிக்காதவன், படிப்பில் இந்த புக்கு ஒன்று இருக்குது, இந்த லவ் இஸ் ஹார்ட்னு ஒரு புக்கு இருக்குது, இதுக்கு அது எது கொஞ்சம் பச்சு காட்டுறியா நீ? ரொம்ப லவ் இருக்குது பிரதர், லவ் வெளியே எக்ஸ்போஸ் இங்கிலீஷில் நல்லா பேசும் போதே இல்லை. ஓகே, ஒரு சைடு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னா, நம்ம கோதண்டம் பண்ண சாரி முல்லை நம்ம முல்லை அண்ணன் கிட்ட இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பயங்கரமா பாடுவீங்கல்ல நீங்க? சரி, பயங்கரமா தான் நல்லா பாடுவேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா பாடுவீங்க. ஆமா, இல்ல நீங்களும் பாடுறீங்க, பாத்துருக்கேன் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நீங்க கூட சொன்னீங்களே செமையா பண்ணா. இல்ல நல்லா பண்ணீங்க, நல்லா அதான் எனக்கு நீங்க போன தடவை பண்ணீங்களே, ஆமா, அல்டிமேட்.
சரி, ஏங்க இதெல்லாம் ஒரிஜினலா இருக்கா இல்ல டூப்ளிகேட்டா பேசுறது நம்ம போறாங்க? நீங்க ஒரு மாதிரி டிராவல் பண்ணீங்களா? உங்களோட சேர்ந்து நானே டிராவல் நீங்க சொன்னது அந்த இது ரொம்ப கரெக்டான வேர்டு. பயங்கர வேர்டு ரொம்ப பயங்கரமா பாடுவீங்க, நல்லா பாடுவீங்க சொல்லல. சோ அது வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்படி வேணா போடுறேன். என்ன காதல் பாட்டு நீங்க பாடுவீங்களே பயங்கரமா. சரி, சரி, அந்த ஒரு காதல் பாட்டு பாடுவோமா? பாடுங்க. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்த நித்த உன் நினப்பு நெஞ்சு குழி காயும், மாடு 2 பாதை 2 வண்டி எங்க சேரு. நல்லாவே பாடு. ஏங்க இப்படி தட்டினா நான் என்ன நினைக்கிறது? மெய் மறந்து போயிட்டேன். அதான் ஸ்லோ அடி தட்டின ரியாக்ஷன் பாக்குறேன். அவங்க ரியாக்ஷன் இவர் தட்டுறதுக்குல இதுக்கெல்லாமா கை தட்டுவாங்க? அவங்க ரியாக்ஷன் பார்க்கல. ஆமா, இது நானு இவருக்கு தட்டு உன்ன இங்க நான் வந்து அப்படியே அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல மூழ்கி போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் ரியாக்ஷன் தான் கை தட்டும் இல்ல பாக்குறத பார்த்தேன். இந்த நான் இப்படிலாம் பண்ண இல்லங்க, கொடுத்த காசுக்கு மேல பெர்ஃபார்ம் பண்றானே அந்த மாதிரி பார்த்தேன். நிஜமாவே செமையா பண்ணாரு. எனக்கு இந்த மேட்டர் தெரியவே நாள அப்படி வரும்போது அண்ணன் கெசலுக்கு வருவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அது சரி, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இப்போ பொதுவா ஒருத்தவங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு சில ஆடியன்ஸ் இருக்கும். சிலவங்க வந்து ஒரு சிட்டில மட்டும் பாப்புலரா இருப்பாங்க, சிலவங்க சிட்டியெல்லாம் விட்டு வெளிநாட்டுல மட்டும் பாப்புலரா இருப்பாங்க. பட் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு பேரு போய் சேர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி ஜனரஞ்சகமா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இப்படி மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு? இதுக்கு ஒரே ஒரு ஃபாலோ, யார் வேணாலும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், இல்லை இனிமேல் வரவங்களும் பண்ணலாம். அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம். என்னென்னா, மக்களோட கனெக்ட் ஆகிற காம்படிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. அது ரிச்சு, சி கிளாஸ், பிக் அப்பெல்லாம் திரும்ப. இப்போ நான் சொல்கிறேன், தமிழுக்கு என் 3 எழுத்தவும், இந்திக்கு ஏதோ தபாய் ஒரு இங்கிலீஷ் +3, இதை தவிர வேறு மொழிகள் இல்லை. இது ஒவ்வொருத்தருமே செல்ஃபோனில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்டி தொட்டில் இருக்கவங்க இது வந்து தெரியாதுன்னு இல்லை, மேல் மட்டும் தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் எடுக்கிற கான்செப்ட் அப்படி இருந்தால் எல்லாருக்குமே பிடிச்சிடும். சூப்பர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இப்போ நண்பர்களை சூஸ் பண்றது அப்படின்றது தான் இருக்குல்லே பெரிய டாஸ்க். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நம்ம பழகும், ஆனால் அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சூஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வேல்யூபிளான ஒரு அசெட்டாவே நம்ம லைஃப்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்மளால ஒரே ரிலேஷன்ஷிப்பை தான் சூஸ் பண்ணிக்க முடியும், அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ எப்படி இந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்தில் நீங்க எதை சொல்வீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று சொன்னாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒய்ஃபு கல்யாணம் ஆனாலும் அவங்களே நம்ம தானே தேர்ந்தெடுக்கணும். சில பேருக்கு நினைச்சது அமையாது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுதா? ரொம்ப ஃபீல் பண்ணி நினைச்சது அமைஞ்சிருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற 2 ரிலேஷன்ஷிப், ஒன்னு வந்து காதல், இன்னொன்னு வந்து நட்பு. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே ஸ்கூலுக்கு போற உடனே அந்த காதலி சூஸ் பண்ண முடியுமா? இல்லையா, நட்பை தானே சூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா முன்னாடி சொன்ன ஒரு பழமொழிக்கு இன்னொன்று சொல்லி இருக்கணும். முதல்ல வந்து மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நண்பர்கள் அமைவது கூட கடவுள் கொடுத்த வரம் தான், அதையும் சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நல்ல நண்பன் நினச்சி செலக்ட் பண்ணுவோம், அவனால் நம்ம கெட்ட வழியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நம்ம கெட்ட வழியில் போகும்போது நல்ல நண்பன் வந்தால் நம்ம நல்ல வழியில் மாறதுக்கும் வாய்ப்பு. ஒரே நிமிஷம் தப்பா இருந்துச்சுக்காரு, அவரே தான் அது விலைக்கு சொல்லிட்டாரு. எப்படி சூஸ் பண்ணணும் அதுதான் சொல்கிறேன். நம்மளோட மூளையை பயன்படுத்தி, அதாவது நம்ம முகத்தை உள்ளே பார்க்க முடியாத இருந்தாலும் நமக்கு இவன் செட் ஆவான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக செலெக்ஷன் பண்ணால் நம்ம லாங் லைஃப் பண்ணலாம். வேற பார்த்த உடனே அப்படி என்ன இவனை நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். இந்த சொன்னால லோக்கல் சேனலில் வந்து 2 பேராக சேர்ந்து பண்ணுங்கன்னு, 2 பேர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னாங்க. ஓகே, சரி பரவாயில்ல, லேடி அங்கரா கொடுப்பாங்க போல பார்த்தா இவனை கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து யோசித்தேன், ஆனால் வந்து நல்ல நண்பனாக மாறினது அங்கே தான். ஸோ எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை என்கிட்ட, இருந்தாலும் அவன் திருத்துவான், தப்பாக பேசுறது இதெல்லாம். அதே போல் அவனையும் நான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஆனால் பழகினா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயம், நான் அவர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது எதோட கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா ஒய்ஃபு மாதிரி, நல்ல ஃப்ரெண்டு ஒய்ஃபு மாதிரி. ஏன் அப்படின்னா, உங்கள் யாரோ ஒருத்தர் பார்த்து எங்கள் பெரியப்பா மாதிரி, சித்தப்பா மாதிரி, அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அத்தை மாதிரி, அண்ணன் மாதிரி, நீ என் பொண்டாட்டி மாதிரி யாருன்னா சொல்ல முடியுமா? தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ அந்த உறவு அது ஒருத்தருக்கு தான்.
ஸோ அந்த ஒரு உறவுன்றது தான் இன்னொரு ஃப்ரெண்டுன்றது 100 பேர் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறது தான் கஷ்டம். ரைட்டு. அந்த இடத்துல வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ எதை சொன்னாலும் நாளைக்கு நீ எதிரியே ஆனாலும் உன்னுடைய வீக்னஸ் அவங்க அடிக்கக்கூடாது. இப்போ மனைவியை தலையெழுத்துன்னு கட்டிக்கிட்ட அப்புறம் அது பிடிச்சதோ பிடிக்கலையோ பெரியவங்க பார்த்து பண்ணியோ இப்படி கட்டிக்கிட்ட அப்புறம் நம்ம அவங்களுக்கு அடாப்ட் ஆவோம், இல்லை அவங்க நமக்கு அடாப்ட் ஆவாங்க. இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்ட அப்புறம் அவனை நம்ம மாற்றணும், இல்லை அவன் என்னை மாற்றணும். இப்படி தான் நீங்கள் எடுக்க முடியுமா? எடுத்த உடனே செலக்ட் பண்ணி இவன் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுருவான், இவன் நல்ல ஃப்ரெண்டு, லுங்கி கேட்டுங்க மோசம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. உன்னோட பழகும் போது டே வேணாம் இந்த பழக்கெல்லாம் வேண்டாம்டா விட்டுரு, இது சமூகத்தில் நமக்கு நல்லதில்லை, நம்ம நல்லா வரணும்னா இதெல்லாம் பண்ண பிஸ்னஸ் பண்ணுவோமா, இதை பண்ணுவோம். அவன் அப்படி பேசுகிறவனாக இருக்கணும். பேசலையா அவன் இப்படி தான் போகிறானா அவனை விட்டுறணும். அப்போ பழகி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் உங்ககிட்ட அவன் மாற்ற நினைக்கிறது, வாடா அங்கே போகலாம், அவன் நல்ல விஷயமா பேசினாலும் ஓகே இவன் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவை, ஏன்னா நமக்கு நல்ல விஷயமா சொல்கிறான், இல்லை நம்ம சொல்கிற நல்ல விஷயத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிறான். இதுதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்க்கணுமே தவிர பார்த்த உன்னை வெண்டைக்காய் 1/4 கிலோ சுண்டைக்காய் 1/4 கிலோன்ற மாதிரி செலக்ட் பண்ணவே முடியாது. நட்புக்கு அழகுனா என்னன்னா அதே தான் ஐயன் வள்ளுவர் சொன்ன மாதிரி தான். நட்புக்கு அழகு நல்லா பண்ணால் தட்டி கொடுக்கணும், தப்பு பண்ணால் சுட்டி காட்டி தப்பை திருத்தணும். இது நல்ல நட்புக்கு அழகு. சூப்பர். ஸோ முல்லை கோதண்ட மன்னனோட சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இவங்களை பார்க்கும்போது வந்து இல்லை, ஏன் ஆகஸ்ட் முதல் சண்டே மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடணும், ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. வச்சா நீங்க கொண்டாடிட்டே இருப்பீங்க. ஆமா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வந்து லைஃப்ல எல்லா நாளுமே ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று நம்மளே அசத்துற மாதிரி பயங்கரமாக வந்து ஒன்று பண்ணிடுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து நண்பன்டா அப்படின்னு அவனை பார்த்தா ஒரு ஃபீலிங் வரும்ல. அந்த மாதிரி இவர் உங்களுக்கு நண்பன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. நான் 10 வருஷமா அப்போ நிறைய ஷோ பண்ணிட்டு இருந்தோம், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்போ இவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும்போது ஒரு கட்டத்தில் முடியாதுன்ற ரேஞ்சில், அதாவது உடம்பு ரொம்ப முடியாதுன்னு, மற்றபடி எதுவும் பிரச்சனை உடம்பு முடியாதுன்ற ரேஞ்சில் இருக்கும். அவர் அழ ஆரம்பிச்சிட்டாப்ல, இப்படி ஒரு இதுவாகி போச்சு அப்படின்ட்டு. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணி பேசினேன், மச்சான் நீ கவலைப்படாத, எப்படியா இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், நான் உன்னை கூட்டும் போகிறேன். அப்போ அவர் அங்கேருந்து நம்ம இருக்கோம், எல்லா இடமும் நம்ம இருக்கோம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னேன். அடுத்த ஒரு வாரத்தில் இவர் ரெடி ஆகிட்டார். சூப்பர் சூப்பர். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஏன்னா இவர் அழுது பார்த்து நான் உண்மையிலே வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ என்னடா அது, நம்ம முல்லை கோதண்டன்றது இன்றைக்கி வந்து 2 பேருமே ஒன்றா இருக்கிறோம், இப்படி ஒரு யாருக்கு கண் திருஷ்டி, யார் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க்குறவங்களா கண் திருஷ்டி படுது, சுற்றி போடுங்க நாங்கள் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, நாங்கள் இது மாதிரிலாம் சுற்றி, இப்படி ஒரு ஃபீல் பண்ணி நான் அழ ஆரம்பித்த ஃபீல் அந்த டைம் அதுதான். அதுக்கப்புறம் கடவுளுக்கு புண்ணியத்தில் நல்லா வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. பாத்துக்கிட்டே தம்பி, 10 வருஷத்துல இதே மாதிரி என்னை பத்தி நீ பேசணும். எப்படி பேசுறாங்க பாத்தியா? இந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு வெச்சுக்கோ. ஏமா அப்ப பெர்ஃபார்மன்ஸ் உங்கள சொல்லலங்க, இவனை பெர்ஃபார்ம் பண்ண கத்துக்க சொன்னேன். சீனியர் உங்களுக்கு ரொம்ப சீனியர். அப்ப மிக விரைவில் ரிட்டையர் ஆயிடுவாங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்ல வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் கொடுத்துருவோம். இல்ல சொல்லுங்க. மகிழ்ச்சியா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிட்டையர்மென்ட் சரியா போச்சு. ஆக்சுவலா உண்மையாவே சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே வந்து முல்லை கோதண்டம் அவங்கள வந்து டிவியில இல்லைன்னா பெரிய பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்னா வந்து 2 பேர் வந்து பயங்கரமான காம்போ, பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் இப்படி டிராவல் பண்றாங்கன்னு இருக்கு. ஆனா பின்னாடி வந்து காமெடியை தாண்டி வந்து பர்சனல் லைஃப்லயும் ஒரு சீரியஸான சமையல்கள்லயும் வந்து உங்களுடைய நட்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஆன் ஸ்கிரீன்ல நீங்க என்டர்டெயின் பண்றதுக்கும் மெயினான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க சொல்லி நீங்க 28 நாடுகள் வந்து போயிருந்தீங்கன்னு சொல்லி தற்பெருமை பிடிக்காது. 28 நாடு, 52 அவார்டு, 28, 52, 32 படம், 32 தமிழ் சேட்டலைட் சேனல் எல்லா சேனலையும் ப்ரோக்ராம், எதையும் தற்பெருமையா பேசிக்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த தடவை பார்க்கும்போது இது இருக்குல்ல, இந்த நம்பர்லாம் இருக்குல்ல 28, 52 அப்படின்றதுலாம், இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அப்படியே டபுள் இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. ஸோ தொடர்ந்து எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. இன்னும் பல நாடுகளுக்கு போங்க, பல ஊருக்கு போயிட்டு எல்லாரையுமே வந்து மகிழ்விச்சு அவங்க எல்லாரையுமே வந்து சிரிக்க வைங்க, சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் நாங்களும் வந்து கேட்டுக்கிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுமா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வந்து மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். உங்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல நட்புகள் அமைச்சிங்க. நீங்க நல்லவங்களா இருங்க, கண்டிப்பா அவங்க நல்லவங்களா மாறுவாங்க. நீங்க முதல்ல அவங்க கிட்ட எதிர்பார்க்கறத விட நம்ம நல்லவங்களா இருப்போம், நல்ல நண்பனா நம்ம மாறுவோம். அப்ப நமக்கு அமைகிற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நிகழ்ச்சி. இல்லை, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு சொல்கிறேன், சும்மா புகழ்ந்தெல்லாம் பேசுகிறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. இது ஒரு கொஸ்டின் வந்தாவே என்ன அழுகு இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு தோணும். பட் அதையும் பேசும்போது அவங்க பேசியும் பார்க்குறேன், அவங்க பேசியும்
நான் சொன்னது ஏதோ தனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீலோடு உங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட கொஸ்டின் கேட்ட உங்கள் 2 பேருக்கும் நன்றி சொல்ல நாங்கள் உண்மையிலே கடமைப்பட்டோம். பர்ஃபார்மன்ஸ் இது சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். Thank you. இன்னும் நிறைய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும், அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லையும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. ஸோ ஆகஸ்டோடைய முதல் சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ அந்த டே எல்லாரும் சூப்பர் டூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் இன்னைக்கு வந்து முல்லை கோதண்ட மன்னனோட வந்து சேர்த்து கலக்கலாக வந்து செலிப்ரேட் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னைக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும்ல. அப்பதான் வந்து கட்டுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லை, இந்த மாசம் ஃபுல்லாக கூட செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லா நாளுமே செலிப்ரேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கரெக்டான நண்பர்களை தேர்ந்தெடுங்க, லைஃப் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நானும் சாரும் இங்கேருந்து கிளம்புறோம். இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழால உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம்.